எங்க வந்து மீட் பண்ணணும்னு சொல்லுங்க. அ, 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 சரி சரி, நான் உனக்கு ஒரு லொகேஷன் ஷேர் பண்றேன், அங்க வந்துரு. சரிங்கம்மா. Oh God. நல்லா இரு, இனி உனக்கு எந்த குறையும் வரக்கூடாது. எழுந்துரு. நீ நல்லா இருந்தாதான் நானும் சந்தோஷமா இருக்க முடியும் ரத்னம். சரி, எங்க இந்த பொம்மையை காட்டு. இருங்கம்மா, நான் குடுக்குறேன். அண்ணா. தேங்க்ஸ். அம்மா, என்னண்ணா இது? ஏதோ வீடியோ ரெக்கார்டர் மாதிரி இருக்கு. மாதிரிலாம் இல்ல, வீடியோ ரெக்கார்டர் தான். நான் இது முன்னாடி இத பார்த்ததே இல்லையே. சிவா ஒரு பொம்மை எடுத்துட்டு வந்தான்ல, அதுல இருந்தது. அந்த ககன் கையிலயோ இல்லனா வேற யார் கையிலயாவது கிடைச்சு அந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டாங்கன்னா என் கதை முடிஞ்ச மாதிரி தான், எல்லாம் முடிஞ்சு போயிடும். ரத்னம். அம்மா, நீ திரும்ப போய் அந்த கேமராவை எப்படியாவது எடுத்துட்டு வரலனா நம்ம மாட்டிக்குவோண்டி. இந்த பொம்மையை கூட எடுத்துட்டு போ. இத வைக்கிற மாதிரி வச்சு அங்க கேமரா எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துரு. ஐயோ அம்மா, எப்படியோ நாம தேடுற பொம்மை கிடைச்சிருச்சுங்கிறதுனால அங்க எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு வந்துட்டேம்மா. திரும்ப அந்த வீட்டுக்கு போறதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா. எப்படியாவது எடுத்துட்டு வந்துரு ரத்னம். இங்க பாரு, நீ எப்பவுமே என் கால்ல தானே விழுவ. வேணும்னா நான் கூட உன் கால்ல. அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க என்னோட ராஜ மாதா. நான் பண்றேன், ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா பண்றேன். இவன் ஒருத்தன். ரெடி ஆயிட்டு இருக்கேன். பாருடா, மேடம் பேச்சுலர் பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு. ஆமா மேடம், நீங்களும் வேணா கூட வாங்கல, நல்லா ஏதாவது சாப்பிட்டுட்டு கூத்தடிக்கலாம். ஏய், என்னடி இவ்வளவு திமிரா பேசுற? ககனை தவிர நான் வேற எந்த ஜெகனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பெருசா டயலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த. இப்ப என்னடானா உதய் கூட பேச்சுலர் பார்ட்டிக்கு போயிட்டு இருக்க. அடுத்த 5 நாள்ல உனக்கு கல்யாணம். இந்த கல்யாணத்துல இருந்து எப்படி தப்பிக்க போற? ககனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அவ்வளோ பெரிய சேலஞ்ச் எல்லாம் பண்ணல. எப்படி தக்க வச்சுக்க போற உன்னோட சேலஞ்ச? இன்னும் 5 நாள் இருக்குல்ல. முன்னாடியே சொல்லிட்டா எப்படி த்ரில்லா இருக்கும் சித்தி. அத பார்த்து நீ ஷாக் ஆனா தானே எனக்கும் த்ரில்லிங்கா இருக்கும். இருக்கும். 5வது நாள் உன்னை உதய் பக்கத்துல மணமேடையில மணமகளை உட்கார வைக்கல, என் பேரு அபூர்வா இல்லடி. ஐயோ சித்தி, அவசரப்பட்டு நீ கணக்கெல்லாம் வேற மறந்துடுற. இப்போ 6 ஆகுது. வியாழக்கிழமை காலையில 10 மணிக்கு உதய்க்கும் எனக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிருக்கீங்க. அப்போ 3 நாள் 16 மணி நேரம் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம்,
ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட்ஸ்னு கணக்கு வச்சா இன்னும் 3,16,800 நொடிகள் மீதம் இருக்கு. இந்த 3,16,800 செகண்ட்ஸ்ல ஒரு நொடி, ஒரே ஒரு நொடியில நான் செய்ய போற மிராக்கிள் கண்டிப்பா நடக்கும். நீங்க தலை குனிஞ்சு நின்னா என் உயிரே போன மாதிரி மாமா. சரி, இப்போ என்ன பண்ணலான்னு சொல்ற அபூர்வா? இந்த 4 நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் மாமா. நாளைக்கே பூமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நாளைக்கே கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு சொன்னா பூமியை நான் சந்தேகப்படுறேன்னு அவ வருத்தப்பட மாட்டாளா? மாமா, நீங்க எது சொன்னாலும் அது அவளுக்கு வேத வாக்குன்னு நீங்களும் நம்புறீங்க தானே? ஆமா. அப்படி இருக்கும்போது நாளைக்கே கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு எதுக்கு சொல்லணும்? கல்யாண ஷாப்பிங்காக ராஜஸ்தான் கூட்டிட்டு போறோம்னு பூமியை கூட்டிட்டு போயிடலாம். உதயையும் அங்க வர வச்சு கோவில்ல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இப்படி பண்ணோம்னா பூமியை ஏமாத்துற மாதிரி ஆயிடுங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கு. ஆனா நீ பயப்படுற மாதிரி அந்த அயோக்கியன் ககன் எனக்கு மாப்பிள்ளை ஆகிறத விட இப்படி ஏமாத்துறதுல தப்பில்லைன்னு எனக்கு தோணுது. என்ன இருந்தாலும் பூமி என்னோட வார்த்தையை மீற மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் உன் ப்ரொபோசலுக்கு நான் ஒத்துக்கிறேன் அபூர்வா. நாளைக்கே பூமிக்கு கல்யாணம். பேச்சுலர் பார்ட்டிக்கு பூமி போயிருக்கா. மாமாவும் போவாரு. நான் போய் பூமிய உதய்க்கு நெருக்கமாக்கி மாமாவோட மனச துண்டு துண்டா உடைக்கணும். பூமியையும் செரியையும் அறுத்து விட்டுட்டு மாமாக்கு நான் நெருக்கமாகணும். அதுக்கு நான் அங்க போகணும்.